காது வலிங்க. இன்னைக்கெல்லாம் ப்ளூடூத் ஹெட்செட் இல்லாம யாரையுமே பார்க்க முடியாது. அது கழுத்துல போடுறதுக்கு இல்லாம முன்னாடி வயர்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கழுத்துல போட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பட்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. பட்ஸ் அது கால மாட்டினா ஆமாங்க, அதேதான். அவன் நம்மகிட்ட பேசுறானா இல்ல அவனா பேசுறானா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் ஒரு நாள் ஒரு சின்ன சம்பவங்கய்யா, நடந்து போயிட்டு இருந்தான். டேய் அவனுக்குள்ள சாணி இருக்குடான்னு அவன்கிட்ட சொல்றேன். நான் நினைச்சுக்கிட்டேன், நான் சொன்னது என் காதுல விழுந்துருச்சுங்க. அவன் உள்ளக்குள்ள பாட்டை போட்டுக்கிட்டு நடந்து சாணி மிதிச்சு கீழே வலிக்கி விழுந்தேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு என் காதுல அந்த நீங்க சொன்ன செவுட்டு மிஷினை மாட்டிருக்காங்க. ஆக அதை நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்றதுனால காது வலி வருதுங்க. அதுக்கு என்னங்க எளிமையான மருத்துவம் இருக்கு சித்த மருத்துவத்துல? நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி சொல்லிட்டீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றதுனால வலி வந்து சொல்லிட்டீங்கல்ல. தீர்வு நீங்க கிட்ட இருக்குது. அப்ப கம்மியா யூஸ் பண்ணணும் இல்ல, அதை அதை யூஸ் கம்மி யூஸ் பண்ணணும். அவசியமா இருந்தா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் வெளியே கேட்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி ரகசியமான வார்த்தையை கேட்க பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்த தேவையில்லை. ஒரு அவசியம் பேச ஒரு முக்கியமான விஷயம் பேசுறா ரகசியமா இருக்குன்னா இது மற்ற தெரியக்கூடாதுன்னா அதை பயன்படுத்தி காதல் வச்சு கேட்கலாம். சரி, மற்றெல்லாம் பப்ளிக் கேட்கலாம். ஒரு பாட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் வெளியே கேட்கலாமே. அதனால மற்றவங்க ரசிச்சு கெட்டு போயிடுவாங்க. அவங்க ரசிச்சு நல்லா தான் இருக்கும். அப்போ பாட்டு ரசிச்சு அதை காதல் வச்சு கேட்கறது என்ன சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காதை சுத்தப்படுத்துற பேர்ல குடஞ்சு உள்ள இருந்து கூட வெளியே எடுத்துரும். அந்த வேக்சின் ஒரு பொருளை வந்து நம்ம உடம்புல சுரக்குது. ஏன் சுரக்குன்னா அந்த வேக்சின் காதுக்குள்ள குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னா உள்ள பூச்சி எறும்பெல்லாம் போகாத தாண்டி அங்கே நின்றுக்கும். ஆனால் அதை சுத்தம் எடுத்துட்டோம்னா நேரம் எறும்பு போகும், பூச்சி போகும், புழுகெல்லாம் உள்ள போக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் வேக்சினை முழுசாக நோண்டி வெளியே எடுக்காதீங்க. அது வெளியே வர்றதா எடுங்க, கை கெட்டதை எடுங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு குச்சி வச்சு குடஞ்சி வெளியே எடுக்காது, பட்டு சொல்லிட்டு குடஞ்சி எடுக்காதீங்க. வெளியே தெரியுது உங்களுக்கு கை கெட்டுறது தாராளமாக எடுத்து வெளியே வைக்க தப்பு கிடையாது. ஏன்னா கடவுள் நமக்கு வந்து அந்த வேக்சின் அங்கேயே கொடுத்துக்காருன்னா தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகக்கூடாது, அதை நிறுத்துறதுக்கு அது கொடுத்துக்காரு. அதை அதுக்கு பயன்பட வைக்கணும். சரிங்க, சரி. அதே மாதிரிங்க நான் ஒர்க் பண்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏசி, அப்புறமேலு சில இடங்கள்லையும் யாராவது வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஏசி, வீட்லேயும் ஏசி, இப்படின்னு இந்த ஏசிலேயே இருந்து பழகினால அதிகமாக சளி பிடிக்குதுங்க, மூக்கடைப்பு, ஜலதோஷம், தும்மல் எல்லாமே இருக்குங்க. ஆனா தெரியுது இதனாலதான் இதெல்லாம் வருதுன்னு தெரியுது. இதுக்கு ஏதாவது எளிமையான மருத்துவம்? இதுக்கு வந்து இந்த ஏசிக்குள்ளே இருக்கவங்க டெய்லி முடிஞ்சா இந்த தூதுவளை ரசம், மிளகு ரசம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சளி பிடிக்காம பார்த்துக்கலாம். அது இருந்தாலும் சடனாக சரியாயிடும். இப்போ தூதுவளை ரசம் சொல்லும்போது தூதுவளை பொடியாக கிடைக்குது, அல்லது பக்கத்தில் இங்கே இடைக்கு இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க செய்யலாம், பண்ணிக்கலாம். இதே மிளகு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா கடையிலும் கிடைக்கும். எது சாப்பிட்டா 4 மிளகு போட்டு பயன்படுத்தி அந்த ரசம் வைக்கும்போது அதுக்கு தனி மருத்துவம் உண்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக டெய்லி ரசம் இருக்கணுங்க. இந்த ரசம்ன்றது ஒரு முக்கியமான மருத்துவ பொருள் அமையுது. அது நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், நிறைய வேறு எதாவது பயன்படுத்தும் பொழுது ரசம் கிடைக்க போய் நம்ம உடம்பு கிடைக்காம போயிடும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒருவேளை உணவாவது ரசத்தோடு சாப்பிடணும். நம்ம வந்து கம்பல்சரி அப்படி சாப்பிடும்போது இந்த சளியில தவிர்க்கப்படுதுங்க. தூதுவளை ரசம், தூது ரசம் அல்லது மிளகு ரசம், அந்த மாதிரி மிளகு ரசம். சரிங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா இந்த ப்ரஷ் பண்றோமுங்க, பல் துலக்குதல், அது சின்ன பிள்ளைல இருந்து நம்ம செஞ்சுட்டே வரோம். இருந்தாலும் இந்த வாயில வந்து துர்நாற்றம்ங்கிறது வருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கொருக்கா பாத்தீங்கன்னா வாய் புண்ணு, அது ரொம்ப வருதுங்க. அதே மாதிரி இந்த தொண்டை நம்ம அதிகமா பேசுறதுனாலயா இருக்கலாம், இல்ல இயல்பாவே பேசலனாலுமே சில பேருக்கு இந்த தொண்டை புண்ணு எல்லாம் வருதுங்க. இதுக்கு என்னங்க? இதை நம்ம கொஞ்சம் விரிவா சொல்லிடலாம், பேசலாம். முக்கியமான பூதாகரமா போயிட்டு இருக்கு இந்த பல் பிரச்சனைன்னு சொல்றது. நீங்க கேட்டுக்கிறது முதல் தொண்டை புண்ணு சொன்னீங்க, அந்த வாயில புண்ணு சொல்றீங்க. இந்த தொண்டையில வாயில புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணு குணம் அது ஒரு அறிகுறி தாங்க. அது புண்ணு அங்க வர்றதில்லை, அதுக்கான ஒரு அறிகுறி தெரியப்படுத்து நமக்கு. வந்து யாருக்கெல்லாம் தொண்டையிலையும் வாயிலையும் புண்ணு இருக்கோ அவங்க குடல் புண்ணுன்னு அர்த்தங்க. ஓ சரிங்க. அந்த குடல் புண்ணை சிம்டம்ஸை வெளியே காட்டுது. நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கான விஷயங்கள் உணவுகளை பயன்படுத்தி அதை சரிப்படுத்திக்கணும் சொல்லி உடல் உணர்த்துது. சரியா? ஏன்னா இந்த பல்லு அது வந்து இது நீங்க புண்ணுக்கான சொல்றீங்க, அது சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லுன்னு சொல்லி கேட்டீங்க. நான் சில கேள்வியை மக்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் பராமரிக்க உறுப்புனா பல் தான். காலையில் டெய்லி அனைவரும் பல் துளக்குறோம். இருந்தாலும் நம்ம உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருந்தால் கூட நம்ம டெய்லி பராமரிக்கிற இந்த பல்லுக்கு இவ்வளவு மருத்துவர் வெளியே வர்றாங்க. இவருக்கு என்ன காரணம், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது டெய்லி பராமரிப்பு உறுப்புக்கு இவ்வளவு மருத்துவம் தேவையா? எங்கேருந்து வராங்க, எதுக்காக வர்றாங்க? அவங்க பிசினஸ் ஆக அது 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 லாபம் வரங்காட்டி தான் அவங்கள மருத்துவம் வெளியே வர்றாங்க. அப்போ பிரச்சனை உருவாகுது இல்லை, பிரச்சனை யார் உருவாக்குறாங்க?
அந்த டாக்டர் வந்து பிரச்சனை உருவாக்குறாரா? இல்லை. நமக்கு தான் இந்த பேஸ்ட்டையும் பிரஷையும் கொடுத்து பல் விளக்க வச்சு நம்மளை வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னோர் சொன்னபடி நம்ம விளக்க வேண்டிய பகுதி பல்லே இல்லை, நம்ம விளக்க வேண்டிய இந்த எதிர் தான், எகில் சொல்லக்கூடிய அந்த ஈறுகளை தான் விளக்கணும். அப்போதான் பல் பலமாகும். இப்போ வந்து நம்ம எப்படின்னா யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து பல்லே இல்லை, செட்டு பல் தான் இருக்கு. உண்மையான பல் யாருக்கும் கிடையாது. இந்த உண்மையான பல் இருக்கணும்னா நம்ம வந்து பல்ல கையில விளக்கணும். ஒரு வேளையாச்சும் கையில விளக்கும் போது அந்த ஈறுகள் பலப்பட்டு அந்த பல்லு ஸ்ட்ராங்கா நிற்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 80 வயசு 90 வயசு இறந்தா கூட அந்த கடைசி வரைக்கும் பல்லு அவங்களுக்கு இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாதி வயசுல பல்லு இல்லாமல் போயிடுது. இனி ஒரு சில பார்த்தீங்கன்னா படி மேலே போய் சின்ன குழந்தைங்க நிறைய மிட்டாய்கள் கொடுத்து சாப்பிட வச்சு எல்லாத்துக்கும் சொத்த பல்லு தான் இன்னைக்கு. ஆமாங்க. அதனால வந்து இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தினமும் பராமரிக்க உறுப்புக்கு இவ்வளவு மருத்துவம் தேவையா? எங்கிருந்து வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா இந்த பேஸ்டையும் பிரஷையும் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்து நம்ம நம்ப வச்சு நம்ம அதை விளக்க வச்சு நம்ம பல்லக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. நாம அதுக்கு ஒத்துழைச்சிட்டு இருக்கோம். நாம திருந்தி நம் முன்னோர்கள் விளக்கினபடி ஆழ விழுது, வேளம்பட்டை, அக்ரஹாரம், இந்துப்பு, கடுக்காய், நாயுருவி, கண்டங்கத்திரி இந்த மாதிரி இயற்கை மூலிகை பயன்படுத்தி பல்படி செஞ்சு பயன்படுத்தலாம். இந்த பல்லுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. இந்த மாட்டு சாணத்தை எருவா மாத்தி அதையும் எரிச்சுலாம் பயன்படுத்த ஞாபகம் இருக்குங்க. அதை எரிச்சு பயன்படுத்தலாம். உமி இருக்கு இல்லைங்களா, நெல் உமி, ஆமாங்க, அதை எரிச்சு அதை சாம்பல் எடுத்து பல் விளக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல் விளக்குறதுக்கு இருக்கு, நம்ம சொல்லிக்கிறாங்க. அது இந்த மாதிரி இயற்கை பொருள் பயன்படுத்தும் போது அந்த பல்வலி வராம, பல்வலி, சொத்தை பல்லு, பல் ஆட்டம், எதிர்வீக்கம், பல் கூச்சம், அந்த மாதிரி பல் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த வாய் துர்நாற்றம் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வாகும். இந்த இயற்கை பல்பொடி போட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளையாச்சும் நீங்க நைட்ல கையில விளக்கிட்டு படுங்க, அந்த பல் ரொம்ப அருமையா இருக்கும். பல் பிரச்சனை வராம பார்த்துக்க முடியும். சிறப்புங்க.